Hi friends, welcome to Zeenath's World. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பண்ண போற ரெசிபி பேபி பொட்டேட்டோ ஃப்ரை. இது எப்படி கிறிஸ்பியா, டேஸ்டியா, ஈஸியா பண்றதுன்னு இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இப்போ நம்ம எப்படி பண்றதுன்னு பாப்போம். பேபி பொட்டேட்டோ இந்த மாதிரி காய்கறி கடையில கிடைக்குது. இந்த மாதிரி பாக்கெட்ல 20 to 25 ரூபீஸ்க்கு கிடைக்குது. நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம குக்கரில் ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் தோலெல்லாம் உரிச்சிட்டு ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ அதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறைய போட வேணாம், கொஞ்சமாக போடுங்க. 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார், அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உப்பு தேவையான அளவு. இது கூடவே 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க. வினிகர் 1 ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலா நல்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கிளறி வச்சுடுங்க. ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம இதை நல்லா ஊற விட்டுறணும். இப்போ 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. இப்போ மசாலாவும் நல்லா ஊறி வந்திருக்கு அந்த உருளைக்கிழங்கோட. இப்போ அதில் நம்ம வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலையை தூவி விட்டு ஒரு கிளறிடலாம். இங்கே கடாயில் நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு நம்ம இந்த பேபி பொட்டேட்டோ ஊற வச்சுருக்கோம்ல, அதை ஒன்று ஒன்றா அதில் போட்டுடலாம். கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆரம்பித்தோன்னே அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளேயும் நல்லா வெந்துடும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஹையில் வச்சோன்னா ரொம்ப கருகிடும், அதனால் கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக வருது பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டா போதும். மசாலாவை நம்ம பரட்டி வச்சுட்டோன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம எப்போ வேணால் ஃப்ரை பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக வருது பாருங்கள். இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம டொமேட்டோ சாஸில் கூட தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துடலாம். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் பசங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். அவ்வளோதான், நம்மளோட பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸி. இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.